2022ஆம் ஆண்டிலே 7 மாதங்களை கடந்து வரவும் கடவுள் நமக்கு தடை செய்திருக்கிறார். சிறப்பாய் இந்த கல்வி ஆண்டிலே 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். உங்களுடைய கல்வி பயணத்திலே இந்த புதிய கல்வி ஆண்டிலே நிறைய விஷயங்களை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மூலமாக கற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுளின் வார்த்தை திருப்பாடல் 90:16வது திருவாசனம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மக்கள் மீது அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். அன்பான ஆசிரியர் மக்களே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, கடவுள் நம் மீது இருந்து செயலாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். கடவுள் தம்முடைய மக்களுக்காக செயலாற்றுகின்றார். அவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய செயல் ஆசீர்வதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. கடவுள் தம்முடைய மாட்சியை தம்முடைய மக்கள் மீது விளங்க பண்ணுகின்றார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு அருளும் ஆற்றலும் வழங்குகின்றார். நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடுகின்றார். நமக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் அருளுவதன் வழியாக நாம் இந்த சமூகத்தை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்திருக்கின்ற பணியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய அருள், கடவுளுடைய செயல் என்பது ஆசிரியர் பெருமக்களாக இருக்கின்ற நமக்கு நிறைவாயிருக்கிறது. அவர் நமக்கு ஆசீர்வாதம் அருளுகின்றார். பிள்ளைகளை ஞானத்திலே நடத்துவதற்கு நமக்கு அவருடைய ஞானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்கும் கடவுளாக இருக்கின்றார். மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்குரிய சிந்தனைகள், பேச்சு, செயல்களை உள்வாங்கி செயல்படுகின்ற மாணவர்களாக நீங்கள் இருக்கின்ற போது உங்களுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியரை நீங்கள் உங்களுடைய பெற்றோராக அந்த பெற்றோருடைய அன்பை அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர்களே பிள்ளைகளாக நீங்கள் பெற்றோருடைய அன்பையும் அதோடு கூட ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த விதமாக கடவுள் உங்கள் மீது செயலாற்றுகின்ற கடவுளாயிருக்கிறார். அவருடைய செயல் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளுகிறது. நீங்கள் இந்த பள்ளியிலே படிக்கின்ற நாட்களிலே மற்ற பிள்ளைகளை விட சிறப்பான ஒரு ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள் எத்தனையோ குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி நீங்கள் அறிவையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வளாகத்திலே மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு நல்ல விஷயங்கள் கற்று அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாக பெரிய உயர்வான இடங்களிலே நல்ல கல்வித்துறை, நல்ல இந்த சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு துறைகளிலே நீங்கள் உயர்ந்த இடங்களிலே போய் அமர வேண்டும். அதற்கு உங்களுக்கு முறையான கல்வி தேவை. அந்த கல்வியை தருகின்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்பட்டு நடக்கின்ற மக்களாக இருங்கள். அப்படி இருக்கின்ற போது கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த சிந்தனை, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படியுங்கள். எதிர்காலத்திலே நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, அறிவியல் வல்லுநர்களாக, கணிதவியல் மேதைகளாக, மொழியியல் வல்லுநர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது பெற்றோர்கள், ஆசிரியர்களாக இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நினைவுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்று பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு என்று அவருடைய ஞானத்திலும் அறிவிக்கும் வளர்த்தெடுப்பதிலே கடந்த காலத்தை விட இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும்
இன்னும் அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் உழைக்கின்ற போது அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் அருள்களையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே அடியார் மீது உன் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். நாம் கடவுளினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிள்ளைகளை ஞானத்தில் வளர்த்திருக்கின்ற போது கடவுள் தம்முடைய மாட்சிமையிலே நம்மை வைத்து நம்மை மாட்சிமைப்படுத்துகின்ற கனப்படுத்துகின்ற புகழும் கீர்த்தியும் உண்டாக்குகின்ற ஆண்டவராய் நமக்கு இருப்பார் என்ற அந்த உறுதிப்பாட்டோடும் நிச்சயத்தோடும் இந்த மாதத்தை தொடங்குவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பிள்ளைகள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் மாணவ செல்வனுடைய பெற்றோர்கள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாயிருந்து வழங்கி காப்பார்கள். ஆமே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த என் பரிசுத்தம் உள்ள அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உடைய ஆலயத்திற்கு வந்து உண்மை புரிந்து கொள்ளவும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் அருள் செய்தி. என்னுடைய இந்த ஆத்தாட்டத்தில் திருச்சபை காட்டுமயிலூர் தேனேஸ்வரன் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், பிள்ளைகளை ஞானத்திலே வளர்த்தெடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர், திருச்சபையினுடைய நிர்வாகம் அனைத்தையும் உடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய செயல் வல்லமையுடையதாயும் உம்முடைய மாட்சிமை அவர்கள் மீது விளங்குவதாயும் இருக்க ஆண்டவர்களுக்கு இந்த நாளிலே வாக்கு அருளி இருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். பிள்ளைங்க ஞானத்தின் அறிவிலும் சிறந்து விளங்குகிறார். உடைய தூய ஆவியானுடைய இருப்பு நிலை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டுமா நம்மிடத்திலே கொண்டாடுவோம். சுத்திகரணத்தின் யாவற்றையும் தொடர்க்கே எதிர்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். என்று கொண்ட கருத்து அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்தும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமென்.